வணக்கம். வெல்கம் டு உரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்க அமுதா சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம். அ பெங்களூர் வந்து நெறைய அதாவது ஐடி கம்பெனிகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கே படித்தவர்கள் நெறைய இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தம்பதிகள், அதாவது நன்கு படித்து நல்ல வேலையில இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள். கணவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மனைவி வந்து அங்க உள்ள ஒரு அ டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல ஒரு டீச்சர். அ இந்த இந்த மனைவி பேரு பிரியங்கா குப்தா. இவங்க அ ஒரு அதாவது வெங்கடேஸ்வரா அபார்ட்மெண்ட் இந்த லேஅவுட் அபார்ட்மெண்ட்ல இருந்து கிடக்கிறதா ஒரு தகவல் வந்து ஹுலிமாவு அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க உள்ள ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு தகவல் வருது. இந்த மாரி யாருன்னா, அவங்க இறந்தவங்களுடைய கணவரான சதீஷ். சதீஷ் குப்தா தான் வந்து கால் பண்றாரு. இந்த மாரி என் மனைவி இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு அவரு கால் பண்றாரு. அ இத ஒட்டி இப்ப வந்து இன்வெஸ்டிகேஷன் இப்ப போலீஸ் வந்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு இவங்க இந்த பிரியங்கா குப்தாக்கு? இவங்க வந்து நல்ல அ ஒரு ஒரு நல்ல ஒரு பள்ளியில வந்து ஒரு ஆசிரியரா இருக்கவங்க. அவங்கள வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கூல்ல உள்ள குழந்தைகளுக்கு. அதாவது பாடம் மட்டும் இல்லாம, அவங்க வந்து வாழ்வியல் சம்மந்தமான நெறைய விஷயங்கள வந்து அவங்க குழந்தைகளுக்கு அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ரொம்ப பிரில்லியன்ட்டும் கூட. இப்படிப்பட்ட ஒருத்தவங்கள வந்து யார் வந்து கொலை செஞ்சிருப்பா? அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாற்காலியில அவங்கள உட்கார வச்சு, அவங்க கைய வந்து பின்பக்கமா கட்ட வச்சு, அவங்க தொண்டை வந்து அறுக்கப்பட்டிருக்கு. அந்த மாரி ஒரு ரொம்ப கொடூரமா வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, முதல்ல அவங்களுடைய கணவரான சதீஷ் குப்தாவ வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அ என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன பேசிஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அ அது வந்து ஆகஸ்ட் 13, 2023 ஹுலிமாவு அப்படின்னு சொல்லக்கூடிய அ அங்கு உள்ள ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இது யாரு ஃபோன் கால் பண்ணாங்கன்னா, இது வந்து சதீஷ் குப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் வந்து இன்ஃபோசிஸ்ல அவர் வந்து ஹெச்ஆரா இருக்கக்கூடியவரு. அவருடைய மனைவி வந்து இறந்திருக்காங்க. மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அவங்களுடைய அ உடல் வந்து எப்படின்னா, ஒரு நாற்காலியில அமர வைக்கப்பட்டு, கைகள் பின்னாடி கட்டப்பட்டு, கழுத்து அதாவது தொண்டை வந்து அறுபட்ட மாதிரி ஒரு அ பொசிஷன். இப்படி தான் அவங்க வந்து இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள அந்த ஸ்டேஷனுக்கு கால். அ போலீஸ் வந்து பார்த்ததுல, இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. எப்படி இது நடந்திருக்கு? இவ்வளவு காலையில இந்த சம்பவம் நடக்க என்ன காரணமா இருக்கு? அப்படின்னு விசாரணை பண்ணும்போது, அவரு சொல்றாரு, அதாவது கணவரான சதீஷ் குப்தா என்ன சொல்றாருன்னா, "நான் காலையில ஒரு 5:30 மணிக்கு நான் வாக்கிங் போனேன். அப்போ போகும்போது யாரோ 2 பேர் வந்து பழைய நியூஸ் பேப்பர் வந்து வேணும், குடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் வந்து இல்லன்னு சொல்லி நான் அவங்கள அனுப்பிச்சுட்டேன். மேபி அவங்க யாரும் வந்து இந்த மாரி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அக்கம் பக்கத்தில போலீஸ் வந்து விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போது, அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாரியே தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாரும் வரவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அ இப்ப இவங்க யாரு இவங்க? பிரியங்கா குப்தா யாரு? சதீஷ் குப்தா யாரு? அப்படின்னு பார்த்தோம்னா, அ பிரியங்கா குப்தா வந்து ஒரு டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல, அங்கே உள்ள பெங்களூர்ல அவங்க ஒரு அ ஸ்கூல்ல வேலை செய்றாங்க. இவங்க அடிப்படையா ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஆசிரியையும் கூட. எப்படின்னா, அவங்க வந்து பாடம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாம, அவங்களுடைய மாணவர்களுக்கு வாழ்வியல் சம்மந்தமான நெறைய விஷயங்கள வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்குவாங்க. எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து தான் ஒரு டீச்சர் ஆகணும். டீச்சர் ஆகி நம்ம வந்து சேவை செய்யணும் இந்த சமுதாயத்துக்கு. அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு லட்சியத்தோடவே அவங்க வந்து அந்த கனவுகளோடயே அவங்க வளர்ந்து வந்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலி தான். அ அப்படி இருந்தாலும் அவங்க வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியம் தரக்கூடிய
ஒரு குடும்பத்துல இருந்து வந்ததுனால, அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஈஸியா கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நல்லா கஷ்டப்பட்டு அவங்க படிச்சு அந்த அளவுக்கு அந்த பொசிஷனுக்கு வந்து, இந்த பள்ளிக்கே வந்து அவங்க சேர்ந்து அவங்களுடைய லட்சியப்படி அவங்க ஆசிரியையாவும் அவங்க வந்து வேலை செய்றாங்க. ஆ ச சதீஷ் குப்தா பார்க்க போனா, அவரு அ ரொம்ப அவரும் ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு மாணவர் தான் படிக்கும்போது, அவரு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அ அங்கேயே இவரு இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கக்கூடியவரு. 2 பேருக்கும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருட டிஃபரன்ஸ் இருக்கும் 2 பேருக்கும். அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து கல்யாணம் பண்ண அவங்க வந்து லக்னோல பிறந்து வளர்ந்ததாலும் 2 பேருமே லக்னோல தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அ ஒரு அதாவது அரேஞ்ச் மேரேஜ் முடிஞ்சதும் அவங்க வந்து பெங்களூருக்கு அவங்க வந்திருக்காங்க. இங்க வந்து அவங்க குடும்பத்த நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதாவது 2010ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அ அவங்களுடைய அந்த லீவு நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கொஞ்சம் சைட் சீயிங் எங்கேயாவது வெளியில போவாங்க. அது மட்டும் இல்லாம, அ இவருடைய இந்த சதீஷ் குப்தா அவருடைய வீட்டுக்கு அவரு கூட்டிட்டு போவாரு. அப்படி நல்லா தான் போய்க்கிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது, சில பூசல்கள் இருக்க தானே செய்யும். அதே நார்மலா இருக்க தான் செய்யும். அதே மாரி தான் இவங்க ஃபேமிலிலயும் நடந்திருக்கு. இப்ப இவருடைய அ அம்மா, அப்பாலாம் அங்க வீட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இவங்க அம்மாவுக்கும், இவருடைய மனைவிக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது, சதீஷ் குப்தாவுடைய பேரண்ட்ஸ் வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. இங்க பெங்களூர்ல. அப்படி வந்து அவங்க வீட்ல தங்கி இருக்க சமயத்துல, இவங்க இப்ப சதீஷுக்கும், பிரியங்காவுக்கும் சில பூசல்கள் வந்து நடக்குது. அப்படி இருக்கும்போது, ஒரு வார்த்தை வந்து அவங்க ஏதோ தவறாக சொல்லிடுறாங்க. யார பத்தி அப்டின்னா, சதீஷ் குப்தாவுடைய அம்மாவ பத்தி. அ அது வார்த்தைய சொன்ன உடனே, அவர் வந்து அத வந்து புடிச்சுக்கிட்டாரு. அந்த வார்த்தைய புடிச்சுக்கிட்டு, இப்ப நான் வந்து இவள வந்து எப்படியும் வந்து கொன்னு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் அவருக்குள்ள வச்சுக்கிட்டாரு. ஸோ, இது இது மனசுல வச்சுக்கிட்டே, இவர் வந்து என்ன ஒரு பிளான் அதுக்கேத்த மாரி பிளானும் பண்ணியிருக்காரு. தான் வந்து வெளியில போற மாதிரி போயி, இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்கான்னா, இப்ப இந்த 2 பேரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அ காலையில வந்து நியூஸ் பேப்பர் வந்து கேட்டதா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அது வந்து அந்த மாரி நடக்கவே இல்ல அப்படின்றது போலீஸ் விசாரணையில தெரிய வருது. இப்போ அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கும்போது, இது மாரி ஒரு சம்பவம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அ இப்ப இவருடைய அ ஃபோனையும் இவங்களுடைய மனைவியோட ஃபோனையும் எடுத்து பார்க்கும்போது, இவர் முன்னதா ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதாவது அ என் மனைவி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு. ஆனா, அவரு சொன்னதா சொல்லப்படுற அந்த டைம் வந்து, இவர் 5:30 மணிக்கு இவர் வாக்கிங் போயிருக்காரு. இவங்க மனைவி வந்து 6 மணிக்கு ஃபோன் பண்ணதா அவரு சொல்லியிருக்காரு. ஆனா, மனைவியுடைய ஃபோன அவரு எடுத்துட்டு போயிருக்காரு. அங்கேருந்து அவர் வந்து கால் பண்ணியிருக்காரு. இது சிக்னல் வச்சு போலீஸ் வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுட்டாங்க. அவங்க அவங்களுடைய அந்த கிடுக்குப்பிடி விசாரணைய பண்ணவும் தான். அதாவது இங்க உள்ள சிசிடிவில இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்ததா அதில எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஸோ இவர் இவ்வளவு படித்த ஒரு ஒரு அறிவான ஒரு மனுஷன். இவர் சொல்றது ரொம்ப அப்பட்டமா இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது இவர வந்து கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து வேற வழி இல்லாம அத வந்து கன்ஃபெஸ் பண்றாரு. ஆமா நான் தான் என் மனைவிய கொன்னேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வெளியில போயி, இவர் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்து அவங்க ஒய்ஃப வந்து அதாவது ஒரு கயத்தால அவங்கள நெரிக்கிறாங்க அவங்க கழுத்த. நெரிச்சு, அது உயிர் இன்னும் இருக்கா? என்ன? அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு, ஆ கத்திய வச்சு அவங்க தொண்டைய வந்து அவரு வந்து கீறி விட்டுர்றாரு. ஆ ஸோ இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அவரு வந்து இவ்வளவு படிச்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷனா இருந்தாலும், அவருக்கு அந்த வந்து மனைவிய வந்து இந்த அளவுக்கு ஒரு கொடூரமா அவர செய்தது வந்து எல்லாருக்குமே வந்து
ஒரு அ ஒரு விழிப்புணர்வ கொண்டு வர மாதிரி தான் இருந்தது. இந்த கேஸ வந்து அந்த சமயத்தில எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்தாங்க. இவருக்கு என்ன தண்டனை வந்து குடுக்க போறாங்க அப்படிங்கிறது. ஃபைனலா அவங்க ட்ரையல்ல போயிட்டு அவருக்கு வந்து என்ன தண்டனை குடுக்குறாங்கன்னா, அவருக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் குடுக்குறாங்க. அதோட 25,000 வந்து ஃபைன் அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய படிப்பு, அந்த படிப்பு வந்து வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுனால, அங்க உள்ள கைதிகளுக்கு இவர் வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. அதுதான் வந்து மேலிடத்துல இந்த மாரி தவறுகள்லாம் நடக்காதா? ஆ கீழ்த்தளத்துல உள்ள மக்கள்லாம் கிரைம் எல்லாம் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா வந்து இது வந்து அவங்கவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். இதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஸோ இது மாரி என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.